அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் டீசல் எனும் இந்த மாடியூலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் ஏர் கம்ப்ரஸர் மற்றும் எக்ஸாஸ்டரை பிரித்து அனைத்து பாகங்களையும் சுத்தம் செய்வது, சிலிண்டரில் உள்ள தேய்மானத்தை அளப்பது, இன்ஜினில் உள்ள அனைத்து பாகங்களையும் மீண்டும் இணைத்து பொருத்துவது பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் ஏர் கம்ப்ரஸரை அகற்றவும், ஏர் கம்ப்ரஸரின் பகுதிகளை ஆய்வு செய்யவும், ஏர் கம்ப்ரஸரை அசெம்பிள் செய்யவும் முடியும். அதோடு ஏர் எக்ஸாஸ்டரை அகற்றவும், ஏர் எக்ஸாஸ்டரின் பகுதிகளை ஆய்வு செய்து பின்னர் ஏர் எக்ஸாஸ்டரை இணைக்கவும் முடியும். இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சேகரிப்போம். ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, சாக்கெட் ஸ்பேனர் செட் 1, டார்க் ரெஞ்ச் 1, அவுட்சைட் மைக்ரோமீட்டர் 1, சிலிண்டர் போர் கேஜ் 1, பிஸ்டன் ரிங் எக்ஸ்பாண்டர் 1, பிஸ்டன் ரிங் கம்ப்ரஸர் 1, ஃபீலர் கேஜ் 1, மல்டி சிலிண்டர் டீசல் என்ஜின் 1, ஏர் கம்ப்ரஸர் 1, பிஸ்டன் ரிங் ஒரு செட், எக்ஸாஸ்டர் 1, கெரோசின் தேவைக்கேற்ப, சோப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப, லூப்ரிகன்ட் ஆயில் தேவைக்கேற்ப, சுத்தம் செய்ய துணி தேவைக்கேற்ப, எமரி பேப்பர் காகிதம் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, கேஸ்கெட் பொருள் தேவைக்கேற்ப. ஏர் கம்ப்ரஸரை எப்படி அகற்றுவதென்று பார்ப்போம். முதலில் சிஸ்டத்திலிருந்து காற்றை விடுவிக்கவும். ஏர் கம்ப்ரஸர் அணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து அதை திறக்க ட்ரெயின் வால்வை எதிரெதிர் திசையில் மெதுவாக திருப்பவும். எண்ணெய் மற்றும் காற்று வரிகளை அகற்றவும். ஃபாஸ்டன்சர்களை அகற்றி ஏர் கம்ப்ரஸரை அதன் நிலையிலிருந்து வெளியே எடுக்கவும். ஏர் கம்ப்ரஸரை வெளிப்புறமாக சுத்தம் செய்யவும். இயக்கி இணைப்பை அகற்றவும். ஏர் கம்ப்ரஸர் சிலிண்டர் ஹெட்டை அகற்றவும். வால்வ் பிளேட்டுடன் சேர்த்து வால்வ் அசம்பிளியையும் அகற்றவும். வால்வ் பிளேட்டிலிருந்து இன்லெட் மற்றும் டெலிவரி ரீட் வால்வுகளையும் அகற்றவும். பேஸ் கவர் பிளேட்டை அகற்றவும். கிராங்க் ஷாஃப்டை திருப்பி பிஸ்டனை கீழ்நிலைக்கு கொண்டு வாருங்கள். சுழற்சியின் திசையில் கிராங்க் ஷாஃப்டை சுழற்ற ஒரு குரடு அல்லது பொருத்தமான கருவியை கவனமாக பயன்படுத்தவும். இது பிஸ்டனை அதன் பக்கவாட்டின் அடிப்பகுதிக்கு நகர்த்தும். லாக் பிளேட்டை திறந்து இணைக்கும் கம்பி போல்ட்டுகளை தளர்த்தி தாங்கி ஷெல்லுடன் தொப்பியை வெளியே எடுக்கவும். பிஸ்டன் அசம்பிளியை அகற்றவும். கிராங்க் ஷாஃப்டிலிருந்து பிஸ்டன் பின்னை அகற்றவும். கிராங்க் ஷாஃப்டிலிருந்து பிஸ்டன் பின் துண்டிக்கப்பட்டவுடன் சிலிண்டரில் இருந்து பிஸ்டனை மெதுவாக வெளியே இழுக்க முடியும். பிஸ்டன் ஆயில் ரிங்ஸ் மற்றும் கம்ப்ரஷன் ரிங்ஸ்களை அகற்றவும். பிஸ்டனில் இருந்து கேட்சியன் பின் மற்றும் கனெக்டிங் ராடை அகற்றவும். கேஸ்கெட்டுடன் எண்ட் கவரை அகற்றவும். கிராங்க் ஷாஃப்ட் மற்றும் த்ரஸ்ட் வாஷரை வெளியே எடுக்கவும். சுத்தம் மற்றும் ஆய்வு. ஏர் கம்ப்ரஸர் பாகங்களை சுத்தம் செய்யவும். கிராங்க் ஷாஃப்ட் மற்றும் கனெக்டிங் ராடில் உள்ள எண்ணெய் பத்திகளை சுத்தம் செய்து காற்றின் ஓட்டத்தை சரிபார்க்கவும். எண்ணெய் வழிகளில் அடைப்பு, கசடு அல்லது குப்பைகள் ஏதேனும் உள்ளதா என்று பார்த்து ஆய்வு செய்யவும். எண்ணெய் பத்திகளை சுத்தம் செய்ய பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பிரஷ்கள் அல்லது கருவிகளை பயன்படுத்தவும். இந்த கருவிகள் பத்திகளில் இருந்து வைப்புகளை அகற்றவும் உதவும். சிலிண்டர் துவாரத்தில் தேய்மானம், டேப்பர் மற்றும் ஒவாலிட்டிக்காக பரிசோதிக்கவும். தேவைப்பட்டால் மீண்டும் துளையிட பரிந்துரைக்கவும். பிஸ்டன் பாலத்தில் ரிங் கிளியரன்ஸ் சரிபார்க்கவும். பிஸ்டன் வளையத்திற்கும் சிலிண்டர் துவாரத்திற்கும் இடையில் ஃபீலர் கேஜை நீங்கள் லேசான எதிர்ப்பை ரெசிஸ்டன்ஸ் உணரும் வரை மெதுவாக ஸ்லைட் செய்யவும். அதிக விசை இல்லாமல் பொருந்தக்கூடிய ஃபீலர் கேஜின் தடிமன் குறித்து கவனியுங்கள். உங்கள் என்ஜினில் பல வளையங்கள் இருந்தால் அவை அனைத்தும் குறிப்பிட்ட அனுமதியை சந்திக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த ஒவ்வொரு வளையத்தின் இடைவெளிக்கும் செயல்முறையை மீண்டும் செய்யவும். கனெக்டிங் ராடில் விரிசல் மற்றும் சேதம் உள்ளதா என்று ஆய்வு செய்யவும். கிராங்க் ஷாஃப்ட் ஜர்னலில் வேர், டேப்பர் மற்றும் ஒவாலிட்டியை சரிபார்க்கவும். மைக்ரோமீட்டர் அல்லது கிராங்க் ஷாஃப்ட் ஜர்னல் அளவிடும் கருவியை பயன்படுத்தி நீளத்தில் பல புள்ளிகளில் முக்கிய விட்டத்தை அளவிடவும். இந்த அளவீடுகளை உற்பத்தியாளரின் விவர குறிப்புகளுடன் ஒப்பிடுக. இது டேப்பர் மற்றும் ஒவாலிட்டியை கண்டறிய உதவுகிறது. கிராங்க் ஷாஃப்ட் ஜர்னல்கள் மற்றும் பேரிங்ஸ்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் பேரிங்ஸை மாற்றவும். இன்லெட் மற்றும் டெலிவரி ரீட் வால்வை ஆய்வு செய்யவும். தேவைப்பட்டால் அவற்றையும் மாற்றவும்.
கிராங்க் ஷாஃப்ட் த்ரஸ்ட் வாஷரில் ஏதேனும் சேதம் இருக்கிறதா என்று சோதிக்கவும். பிஸ்டன் மற்றும் சிலிண்டர் தலையில் விரிசல் மற்றும் சேதம் உள்ளதா எனவும் சரிபார்க்கவும். அசெம்பிளிங். சிலிண்டர் பிளாக்கில் சரியான நிலையில் த்ரஸ்ட் வாஷருடன் கிராங்க் ஷாஃப்டை வைக்கவும். புதிய கேஸ்கெட்டை எண்ட் கவரில் வைக்கவும். கம்ப்ரசர் பாடியில் எண்ட் கவரை பொருத்தவும். வாஷர் மூலம் இறுதி கவர் திருகுகளை இறுக்கி கிராங்க் ஷாஃப்டின் சுழற்சியை சரிபார்க்கவும். கட்ஜன் முள் மூலம் பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராட்ஸை இணைக்கவும். பிஸ்டன் பள்ளங்களில் பிஸ்டன் ரிங்ஸ்களை சரியாக பொருத்தி உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்டபடி சரி செய்யுங்கள். கனெக்டிங் ராட்ஸின் மேல் தாங்கி ஷெல்லை இணைக்கும் கம்பியில் பொருத்தவும். துளையின் மேல் ரிங்ஸ் வழிகாட்டியை வைக்கவும். ரிங்ஸ் வழிகாட்டி துவாரத்துடன் பொருந்துவதை உறுதி செய்யவும். ரிங் கைட் மற்றும் துவாரத்தில் பிஸ்டன் மற்றும் இணைக்கும் ராட் அசெம்பிளியை ஒரு உடன் பிளாக்குடன் சொருகவும். இணைக்கும் ராட் தொப்பியை தாங்கி ஷெல் மூலம் சரி செய்து பரிந்துரைக்கப்பட்ட டார்க் விசையில் இணைக்கும் கம்பி தொப்பி போல்ட்டுகளை இறுக்கவும். வால்வு தட்டில் ரீட் வால்வை பொருத்தவும். வால்வு பிளேட்டை திருப்பி இன்லெட் ரீட் வால்வை பொருத்தவும். சரியான கேஸ்கெட்டை பயன்படுத்தி சிலிண்டர் ஹெட் மற்றும் வால்வு பிளேட்டை அசெம்பிள் செய்யவும். கேஸ்கெட் வால்வுகள் ஒன்றுக்கு ஒன்று சேரவில்லை என்பதை உறுதி செய்யவும். கேஸ்கெட்டில் இப்போது சிறிது எண்ணெய் அல்லது கிரீஸ் தடவவும். சிலிண்டர் ஹெட்டை பொருத்தி பரிந்துரைக்கப்பட்ட டார்க் விசையில் இருக்குவதற்கு ஃபாஸ்டென்சர்களை பயன்படுத்தவும். கம்ப்ரசர் பாடியில் பாட்டம் கவரை பொருத்தவும். இப்போது என்ஜினில் ஏர் கம்ப்ரசரை பொருத்தவும். எக்ஸாஸ்டரை அகற்றுதல். இயக்கி இணைப்பை அகற்றவும். எண்ட் கவர் போல்ட்டுகளையும் அகற்றவும். எக்ஸாஸ்டர் பாடியில் இருந்து எண்ட் கவரை வெளியே எடுக்க எண்ட் கவரின் திரிக்கப்பட்ட துளையில் இழுக்கும் போல்ட்டுகளை இறுக்கவும். வேன்ஸ்களுடன் சேர்ந்து ரோட்டரை வெளியே எடுக்கவும். வேன்ஸ்களை வெளியே எடுத்து பரிந்துரைக்கப்பட்ட கரைப்பானை பயன்படுத்தி அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்யவும். ஆய்வு. ஏதேனும் விரிசல் சேதம் போன்றவற்றுக்காக வேன்ஸ்களை சரியாக பார்த்து பரிசோதிக்கவும். வேன்ஸ்களின் மேற்பரப்பில் விரிசல் சில்லுகள் அல்லது புலப்படும் சேதம் போன்ற அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என பார்க்கவும். விளிம்புகள் மற்றும் மூலைகளில் கவனம் செலுத்துங்கள். ஏதேனும் சிதைவு, வளைவு அல்லது சிதைவுக்கான வேன்ஸ்களை ஆய்வு செய்யவும். வேன்ஸ்களுக்கு இடையில் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். தேய்மானம், விரிசல் போன்றவற்றுக்கு ரோட்டார் ஸ்லாட் மற்றும் உடலை பரிசோதிக்கவும். ரோட்டார் ஸ்லாட்களில் வேன்ஸ்களை ஸ்லைடு செய்து ஸ்லாட்டில் உள்ள வேன்ஸ்களின் இயக்கத்தை சரிபார்க்கவும். அசெம்பிளிங். ரோட்டர் ஸ்லாட்டுகளில் லூப்ரிகன்ட்களை பயன்படுத்துங்கள். ரோட்டரின் ஸ்லாட்டுகளுக்குள் வேன்ஸ்களை சரியாக பொருத்தி அறையின் விளிம்பை வெளியே தெரியுமாறு வைக்கவும். வேன்ஸ்கள் அமர்ந்திருக்கும் ரோட்டரில் உள்ள இடங்களை கவனமாக பரிசோதிக்கவும். சேதம், தேய்மானம் அல்லது ஏதேனும் விரிசல் உள்ளதா என்று கவனியுங்கள். ஏதேனும் வேன்ஸ்கள் சேதமடைந்தால் அவை மாற்றப்பட வேண்டியிருக்கும். இப்போது உடலின் உள்ளே ரோட்டரை சொருகவும். புதிய ஓ ரிங்ஸ் மற்றும் ஜாயின்ட்ஸ்கள் பயன்படுத்தி இறுதி அட்டைகளை பொருத்தவும். இயக்கி இணைப்பை பொருத்தவும். இப்போது என்ஜினில் எக்ஸாஸ்டரை பொருத்தவும். இந்த வீடியோவில் நாம் பார்த்தது ஏர் கம்ப்ரசர் அகற்றவும், அதன் பகுதிகளை ஆய்வு செய்து பின்னர் ஏர் கம்ப்ரசரை அசெம்பிள் செய்யவும் தான். அதேபோல் ஏர் எக்ஸாஸ்டரை அகற்றவும், அதன் பகுதிகளை ஆய்வு செய்து பின்னர் ஏர் எக்ஸாஸ்டரை இணைக்கவும் நாம் கற்றுக்கொண்டோம். உங்கள் பொறுமைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.